தமிழ் கூறும் நல்லுலகத்தார் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் எழுதிய மாக்னிஃபிகா ஹியூமானிதாஸ் மகத்தான மானுடம் சுற்றுமடலை நாம் இனிய தமிழிலும் எளிய நடையிலும் கற்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் முதல் சுற்றுமடல் மகத்தான மானுடம், செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் மனிதரை பாதுகாத்தல். இந்த கற்றலை 6 பகுதிகளாக நாம் பிரித்துக் கொள்வோம். முதலில் தொடக்க சிந்தனை, 2 கற்றல் சூழலும் வரையறையும், 3 அமைப்பும் உள்ளடக்கமும், 4 கருத்துருக்களும் அழைப்புகளும், 5 திறனாய்வும் தேடல்களும், 6 நிறைவு சிந்தனை. முதல் பகுதி தொடக்க சிந்தனை. செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன? மனிதர் யார் என்ற கேள்விக்கு பல்வேறு நபர்கள் பல்வேறு விடைகளை தந்திருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக, மனிதர் என்பவர் சமூக விலங்கு என அழைக்கிறார் அரிஸ்டாட்டில். ஆனால் காரல் மார்க்ஸ் மனிதர் என்பவர் யார் என்ற கேள்விக்கு மனிதர் என்பவர் உழைப்பாளி, ஹியூமன் பர்சன் இஸ் அ ஒர்க்கர் என்று அழைக்கின்றார். இதன் தொடர்ச்சியாக மார்ட்டின் ஹைடெக்கர் என்ற ஜெர்மன் மெய்யியலாளர் மனிதர் என்பவர் கருவிகள் பயன்படுத்தும் விலங்கு என்கிறார். ஹியூமன் பர்சன் இஸ் அ டூல் யூசிங் அனிமல். எடுத்துக்காட்டாக, நாம் தொடக்க முதல் இன்று வரை பல்வேறு டூல்ஸ் கருவிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். கல், மரக்கட்டை, வில், அம்பு, நீண்ட குச்சி, கத்தி, நெருப்பு, இவை எல்லாமே மனித உடல் உறுப்புகளின் ஏதோ ஒரு நீட்சி. தூரத்தில் செல்லக்கூடிய ஒரு பொருளை நாம் அடைவதற்கு ஒரு கல்லை எடுத்து எறிகின்றோம். கல் நம்முடைய கையின் நீட்சியாக இருக்கின்றது. அதே போலதான் செயற்கை நுண்ணறிவு என்பது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி, நம்முடைய மனித மூளையின் நீட்சியாக அது இருக்கின்றது. அடுத்ததாக, செயற்கை நுண்ணறிவு நமக்கு எதற்கு தேவை? மனித வளங்கள் இயற்கையாகவே குறைபாடு உள்ளவை. அதாவது உடல் ஆற்றல், நேரம், திறன்கள் ஆகியவற்றை மனித வளங்கள் என்று நாம் சொல்கின்றோம். ஆனால் இந்த மூன்றுமே குறைபாட்டுக்கு உள்ளானவை. எப்படி என்றால், இன்று காலையில் நான் வேலையை தொடங்குகிறேன். காலையில் வேலையை தொடங்கும் போது எனக்கு உடல் ஆற்றல் நிறைய இருக்கின்றது. ஆனால் நேரம் செல்ல செல்ல என்னாகின்றது? என்னுடைய உடலின் ஆற்றல் குறைகின்றது. காலை 10 மணிக்கு நான் அலுவலகத்திற்கு வரும்போது எனக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் மதியம் 12 மணி ஆனவுடன் மிகவாகவே குறைந்து விடுகிறது. ஒன்று நான் ஊட்டம் எடுத்து அதை சரி செய்ய வேண்டும், அல்லது நான் ஓய்வெடுக்க வேண்டும். ஆனால் ஒரு கணினியோ அல்லது செயற்கை நுண்ணறிவை நாம் பயன்படுத்தும் போது அதற்கு ஆற்றல் குறைவதில்லை. காலை 10 மணிக்கு அது எப்படி செயலாற்றியதோ அதே போல மாலை வரை அதனுடைய ஆற்றல் இருக்கின்றது. அடுத்ததாக, நாம் நேர குறைபாடு. நம்மால் குறிப்பிட்ட நேரம்தான் நாம் செலவழிக்க முடியும். அதே வேளையில் நம்முடைய மனித வாழ்க்கை குறுகிய நேரம் கொண்டது. இந்த குறுகிய நேரத்திற்குள் அதிகமாக நாம் செய்ய வேண்டும் என்பது நாம் விருப்பமாக இருக்கின்றது. மூன்றாவது, திறன்கள். எடுத்துக்காட்டாக, நான் ஒரு புலத்தில் திறன் பெற்றவராக இருக்கிறேன் என்றால் அந்த திறன் மட்டும் போதாது, இன்னொரு திறன் எனக்கு தேவை. அதை கற்றுக்கொள்வதற்கான நேரம் குறைவு, ஆற்றல் குறைவு அல்லது வசதி குறைவு. அப்போ நான் திறனை இன்னொருவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறேன். அதோடைய சப்ளமெண்டாக நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்படி இருக்கும்போது உடல் ஆற்றல், நேரம், திறன்கள், இந்த 3 மனித வளங்கள் குறைபாட்டை சரி செய்வதற்காக வருகின்றது செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவு வளர்ந்து வந்த யுகத்தை பார்க்கும்போது நம்முடைய அறிவியல் வளர்ச்சியை 3 நிலைகளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதலில் புதுமை உலகம், மாடர்ன் வேர்ல்ட். டிவி, தொலைக்காட்சி கண்டுபிடிக்கப்பட்டது. டிவி வழியாக அனைவரையும் அனைத்தையும் சென்று சேர்க்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை பிறந்தது. அடுத்து எண்ணியல் உலகம், கணினியின் தொடக்கம். அனைத்தையுமே பைனரி டிஜிட் 0, 1 என்று நாம் சுருக்கிக் கொள்ள பழகிவிட்டோம். மூன்றாவதாக செயற்கை நுண்ணறிவு உலகம். அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு புதிய உலகத்திற்குள் நம்மை அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த புதிய உலகத்திற்குள் நாம் செயற்கை நுண்ணறிவு வழியாக செல்கின்றோம். தொடக்க சிந்தனையின் தொடர்ச்சியாக, செயற்கை நுண்ணறிவு ஏன்? இன்று நாம் அன்றாட பயன்பாடுகளில் செயற்கை நுண்ணறிவை நம்மை அறியாமலே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எடுத்துக்காட்டாக, மெய்நிகர் உதவியாளர்கள். மெய்நிகர் உதவியாளர்கள், வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்ஸ் ஆங்கிலத்தில், சிரி, அலெக்சா, இவை உருவாக்கப்படும் போது உருவாக்கியவர்கள் இவற்றிற்கென்று ஒரு கமாண்ட் கொடுக்குறாங்க. என்ன கமாண்ட் அப்படின்னா, இன்னைக்கு நான் 6 மணிக்கு அலாம் வைக்கணும் அப்படின்னா, சிரி செட் தி அலாம் ஃபார் 6:00 அப்படின்னா அது 6 மணிக்கு அலாம் வைத்து விடுகிறது. ஆனால் இதில் ஏஐ எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, நான் நாளைக்கு இந்த அலாம் வைக்க மறந்து விட்டேன் என்றால் அது மீண்டும் எனக்கு நினைவூட்டுகிறது.
அதாவது நான் கொடுத்த ஒரு கட்டளையை எடுத்து தன்வயப்படுத்திக் கொள்கிறது. அந்த கட்டளையை மீண்டும் அதே நேரத்திற்கு செலுத்துமாறு என்னை அழைக்கின்றது. இதான் மெய்நிகர் உதவியாளர். அடுத்து தன் ஓட்டுநர் வாகனங்கள், செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், சாட்பாட்கள், சாட் ஜிபிடி போன்றவை. மனித திறன்கள் மேம்படுத்துதல், மொழி கற்றலாக இருக்கலாம், மொழிபெயர்ப்பாக இருக்கலாம். பணிகளை தானியங்கதாக்குதல், மின்னஞ்சலுக்கு பதில் அளித்தல், முடிவெடுப்பதை மேம்படுத்துதல். எடுத்துக்காட்டாக ஒரு வழக்கறிஞரோ அல்லது மருத்துவரோ தாங்கள் பெற்றுக் கொடுக்கக்கூடிய கிளையண்ட்ஸுடைய ரிப்போர்ட்டை சரியாக ஆப்ஜெக்டிவாக படிப்பதற்கு முன்பெல்லாம் அவருடைய படிப்பை அவர்கள் பயன்படுத்தினார்கள். இப்பொழுது அதை அப்லோட் பண்ணிவிட்டு அதோடைய ஒப்பீனியன் அவர்கள் கேட்டு தங்களுடைய முடிவெடுப்பதை மேன்மைப்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்ததாக திட்டமிடல், ஒரு புதிய திட்டத்தை உருவாக்குவதாக இருக்கலாம், ஒரு புதிய நிகழ்வுக்கான திட்டமிடுதலாக இருக்கலாம். அனைத்தையுமே நாம் இந்த ஏஐ வழியாக செய்ய முடியும். சிந்தனையை வளப்படுத்துதல், இப்போ எடுத்துக்காட்டா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவை நான் ரொம்ப ஆழமாக கொண்டு போகணும் அப்படின்னா, அதை நான் ஏஐ பயன்படுத்தும் போது அதை என்னுடைய சிந்தனை வளப்படுத்துகிறது. குறுகிய என் சிந்தனையை அகலமாக்குகிறது. இப்படியாக நாம் செயற்கை நுண்ணறிவை இன்று பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது பகுதி, கற்றல் சூழலும் வரையறையும். சுற்றுமடலுடைய தலைப்பு மாக்னிஃபிகா ஹியூமானிட்டாஸ். இதை தமிழில் எப்படி மொழிபெயர்ப்பது? பல்வேறு நபர்கள் பல்வேறு ப்ரப்போசல்ஸ் வைக்கிறாங்க. ஒரு சிலர் மாண்புமிகு மனிதநேயம் என்று சொல்கிறார்கள், அல்லது மகத்தான மனிதநேயம், மாண்புமிகு மனிதம் என்று வரையறுக்கிறார்கள். நான் இதை எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால், மகத்தான மானுடம். மகத்தான மானுடம் என்று சொல்லும்போது அதில் மகத்துவம், மானுடம் இந்த இரண்டு சொற்கள் இருக்கின்றன. மாக்னிஃபிகா ஹியூமானிட்டாஸ், இதை திருத்தந்தை தன்னுடைய மடலில் வரையும் போது வழக்கமாக முதல் இரண்டு சொற்களாக அந்த மடல் தொடங்கும், அந்த எழுத்துக்கள் தொடங்கும். ஆனால் இங்கே அப்படிப்பட்ட தொடக்கம் இல்லை. கிராண்டியர் ஆஃப் ஹியூமானிட்டி என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அது நேரடியாக 4 இடங்களில் வருகின்றது. எண் 1, எண் 15, எண் 90, எண் 233. ஆங்கிலத்தில் மேக்னிஃபிஷன்ட் ஹியூமானிட்டி. மாண்புமிகு மனிதநேயம் என்று நாம் வரையறுக்கும் போது, மாண்பு என்ற சொல் ஆங்கிலத்தில் டிக்னிட்டி, ஒருவருடைய தனிப்பட்ட மதிப்பை குறிக்கின்றது. மனித நேயம் என்று சொல்லும்போது ஹியூமேன்னஸ். இந்த 2 சொற்களுமே நேரடியாக இந்த சுற்றுமடலில் இல்லை. ஆனால் கிராண்டியர் என்பதை மகத்துவம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் மாண்பும் மகத்துவமும் கடவுள் நமக்கு அணி செய்தவையாக இருக்கின்றன என்று விவிலியம் சொல்லுகின்றது. அதனால்தான் மாண்பினாலும் மகத்துவத்தினாலும் நீர் அவர்களை அணி செய்கின்றீர் என்று திருப்பாடலில் நாம் வாசிக்கின்றோம். அப்போ கிராண்டியர் என்பதை மகத்துவம் என்றும், ஹியூமானிட்டாஸ் என்பதை மானுடம் என்றும் எடுத்துக்கொள்வோம். மகத்தான மானுடம். இந்த மாக்னிஃபிகா ஹியூமானிட்டாஸ் இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவது? 2 வகையில் சொல்லலாம். ஒன்று மாக்னிஃபிகா ஹுமானிட்டாஸ், இது கிளாசிக்கல் லாட்டின். 2வது மாக்னிஃபிகா ஹியூமானிட்டாஸ், இதான் எக்லேசியாஸ்டிக்கல் லாட்டின். அதில் அந்த ஊ என்ற சொல், ஊ என்ற எழுத்தானது ஹியூ என்று வரையறுக்கப்படுகிறது. அப்போ மாக்னிஃபிகா ஹியூமானிட்டாஸ் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். பாப்பிரை ஆசிரியம், பேப்பல் மெஜிஸ்டீரியம். திருத்தந்தையர்களுடைய ஆசிரியத்தை பற்றி சொல்லும்போது அதை 3ஆக நாம் பிரித்து கொள்ளலாம். ஒன்று அசாதாரண ஆசிரியம், ஆங்கிலத்தில் எக்ஸ்ட்ராடினரி மெஜிஸ்டீரியம். இதில் தான் திருத்தந்தை தன்னுடைய இன்ஃபாலிபிலிட்டி, வலுவா நிலையை பயன்படுத்தி சில டாக்மாஸை அறிவிக்கின்றார். 2வது சாதாரண மற்றும் பொதுவான ஆசிரியம், ஆர்டினரி அண்ட் காமன் மெஜிஸ்டீரியம். திருத்தந்தையும் ஆயர் குழாமும் இணைந்து வழங்கக்கூடிய ஆசிரியம் இது. 3வதாக சாதாரண ஆசிரியம், ஆர்டினரி மெஜிஸ்டீரியம். திருத்தந்தை வழங்கக்கூடிய சுற்றுமடல்கள், ஊக்க உரைகள், தன் உந்துதல் விளக்கங்கள், மோத்து ப்ரோப்ரியோ, மறையுரைகள், மடல்கள், உரைகள் அனைத்துமே இதற்குள் அடங்கும். அந்த வகையில் பார்க்கும்போது நாம் இப்பொழுது கொண்டிருக்கின்ற மகத்தான மானுடம் என்ற சுற்றுமடல் சாதாரண ஆசிரியம், ஆர்டினரி மெஜிஸ்டீரியம் வகையை சார்ந்தது. சுற்றுமடலின் ஆசிரியம் என்று குறிப்பிடும் போது ஒரு சுற்றுமடலுக்கான மெஜிஸ்டீரியம் என்ன? எதற்காக திருத்தந்தை சுற்றுமடலை வழங்குகின்றார்? திருத்தந்தை 2 காரணங்களுக்காக சுற்றுமடலை வழங்குகின்றார். ஒன்று, கோட்பாடு சார், அறநெறி சார், சமூகம் சார் பிரச்சனைகளில் வழிகாட்டுதல். 2, நம்பிக்கை மற்றும் அறநெறி சார் போதித்தல். அந்த வகையில் மகத்தான மானுடம் என்னும் இந்த சுற்றுமடலானது திரு அவையின் சமூக போதனை அதனுடைய நீட்சியாக இருக்கின்றது. செயற்கை நுண்ணறிவு பற்றியதாக இருக்கின்றது. அப்போ இங்கே ஒரு வகையான அறநெறி வழிகாட்டுதலையும் சமூகம் சார் பிரச்சனைக்கான தீர்வையும் நாம் காண்கின்றோம். திரு அவையின் சமூக போதனை நீட்சியாக வழங்கக்கூடிய திருத்தந்தை அவர்கள்
இந்த சுற்றுமடல் வழியாக செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறநெறி போதனை நமக்கு வழங்குவதோடு இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது என்று நமக்கு எடுத்துக் கூறுகின்றார். இந்த ஏட்டை வாசிக்கும் போது சில நேரங்களில் சிலருக்கு தோன்றும், இந்த ஏடு பல விஷயங்களை பற்றி பேசுவதில்லை. எடுத்துக்காட்டாக, செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன? செயற்கை நுண்ணறிவு எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது? செயற்கை நுண்ணறிவு எந்த தளங்களில் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு வளர்ச்சி பெறுகின்றது? இப்படிப்பட்ட தரவுகள் எல்லாம் இங்கே குறிப்பிடவில்லை. அதாவது எல்லாருக்குமே செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன என்று ஒரு புரிதல் இருக்கும் என்பதை அது ஒரு பேசிக் ப்ரீசப்போசிஷனாக எடுத்துக்கொள்கிறது. அதிலிருந்து தான் இது தொடங்குகிறது சுற்றுமடல். அப்போ இந்த சுற்றுமடலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 2 ஏடுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் ஆன்டிக்வா எத் நோவா, நம்பிக்கை கோட்பாட்டுக்கான திருப்பேராயம், கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான திருப்பேராயம், இரண்டும் இணைந்து 14 ஜனவரி 2025 இந்த ஏட்டை வழங்குகிறார்கள். இந்த ஏடு உண்மையிலேயே ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த 2யும் வேறுபடுத்தி காட்டுவதோடு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் அழகாக சொல்லுகிறது. அடுத்த ஒரு ஏடு குவோ வாதிஸ் ஹியூமானிதாஸ், எங்கே செல்கிறாய் மானுடமே. இந்த படத்துல நம்ம பார்க்கிறோம் கோவாதிஸ், இதான் ஒரு ஃபேமஸான சீன். பேதுரு ரோமை விட்டு வெளியே செல்கின்றார். வெளியே செல்லும் போது அங்கே இயேசு உள்ளே வருவதை காண்கின்றார். எங்கே போகிறீர் ஆண்டவரே? கோவாதிஸ் தோமினே என்று கேட்டவுடன், நான் ரோமைக்கு சென்று மீண்டும் சிலுவையில் அறையப்பட விரும்புகிறேன் என்று சொல்கிறார் இயேசு. உடனடியாக இது தனக்கான செய்தியாக சொல்லப்பட்டதாக எடுத்து பேதுரு ரோமைக்கு திரும்புகிறார். அதே தலைப்பை எடுத்து குவோவாதிஸ் ஹியூமானிதாஸ், எங்கே செல்கிறாய் மானுடமே என்ற தலைப்பில் அகில உலக இறையியல் பணிக்குழு இன்டர்நேஷனல் தியாலஜிக்கல் அசோசியேஷன் 9 பிப்ரவரி 2026 இந்த ஏட்டை வழங்கியது. இந்த 2 ஏடுகளையும் நாம் பின்புல ஏடுகளாக வைத்துக் கொண்டோம் என்றால் சுற்றுமடல் கற்றல் மிக எளிதாக நமக்கு இருக்கும். 14ஆம் லியோ அவர்களின் ஆசிரியம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் பல்வேறு உரைகள், மறையுரைகள் ஆற்றியிருக்கின்றார். திலக்ஷித் தே, நான் உன்மேல் அன்பு கூர்ந்தேன் என்னும் திருத்துது ஊக்க உரையை 2025 அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வழங்குகின்றார். இந்த திருத்துது ஊக்க உரையானது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வெளியிட்டாலும் இதற்கு முந்தைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதை தொடங்கியிருந்தார். ஏனென்றால் திலக்ஷித் நோஸ், அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தார் என்னும் சுற்றுமடலுடைய தொடர்ச்சியாக இந்த திருத்துது ஊக்க உரையை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திட்டமிட்டு எழுதியிருந்தார். அந்த எழுத்தை நிறைவு செய்து திருத்தந்தை லியோ அவர்கள் வழங்குகிறார். அப்போ திருத்தந்தை 14ஆம் லியோ அவருடைய முதன்மையான ஆசிரியமாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் தொடங்கப்பட்டது. அப்போ திருத்தந்தை 14ஆம் லியோ அவருடைய ஆசிரியத்தில் முதல் ஆசிரியம் எது என்று பார்க்கும்போது இப்பொழுது நாம் கற்கின்ற இந்த சுற்றுமடல் மாக்னிஃபிகா ஹியூமானிதாஸ், மகத்தான மானுடம். இது 15 மே 2026 அன்று கையெழுத்திடப்பட்டு 25 மே 2026 வெளியிடப்படுகிறது. திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்கள் ரேரும் நொவாரும் என்னும் சுற்றுமடலை தமிழில் புதிய உலகம் பற்றிய இதை 1891 மே மாதம் 15ஆம் தேதி வழங்கினார். அதன் 135வது ஆண்டு கொண்டாட்டத்தில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இந்த ஏட்டை வழங்குகின்றார். மேலும் இந்த ஏட்டில் திருத்தந்தை தன்னுடைய பிரெடிசிசர் என்று 13ஆம் லியோ அவர்களை அழைக்கின்றார். சுற்றுமடல் குறிப்புகள். இந்த சுற்றுமடலில் மொத்தம் 245 பத்திகள் உள்ளன. 224 அடிக்குறிப்புகள் ஃபுட்நோட்ஸ் தரப்பட்டுள்ளன. இங்கே அதிகமாக மேற்கோள்கள் காட்டப்பட்டது என்று பார்க்கும்போது 2ஆம் வத்திக்கான் சங்கம் 13 முறை, திருத்தந்தையர்களில் திருத்தந்தை பிரான்சிஸ் 42 முறை, அகுஸ்தினார் 4 முறை, 13ஆம் லியோ 3 முறை. இந்த வெளியீட்டு நிகழ்வின் தன்மை என்று பார்க்கும்போது இந்த படத்தில் நாம் பார்க்கின்றோம், அனைவரையும் உள்ளடக்கிய நிகழ்வு, அனைவரையும் உள்ளடக்கிய பண்பு கொண்டிருக்கின்றது. திருத்தந்தை மற்றும் இந்த ஏட்டோடு தொடர்புடைய திருப்பேராயங்கள் டாக்ட்ரின் ஆஃப் ஃபெய்த் மற்றும் இன்டெக்ரல் ஹியூமன் டெவலப்மெண்ட், சமூக போதனை ஆசிரியை மற்றும் ஆந்த்ரோபிக் என்னும் செயற்கை நுண்ணறிவு தளத்தின் இணை நிறுவனர் இவர்களும் இந்த நிகழ்வில் பங்கு கொண்டார்கள். பல்வேறு கல்வியாளர்கள் முன்பாக இந்த ஏடு வெளியிடப்பட்டது. 3வது பகுதி அமைப்பும் உள்ளடக்கம். இந்த ஏட்டின் அமைப்பு ஸ்ட்ரக்சர் என்ன? முன்னுரை, முடிவுரை நீங்களாக 5 தலைப்புகளில் உள்ளடக்கம் உள்ளது. நற்செய்திக்கு பிரமாணிக்கமான நம்பகத்தன்மையோடு கூடிய அணுகுமுறை, அலகு 1. அலகு 2 திரு அவையின் சமூக போதனை,
அடித்தளங்களும் கொள்கைகளும். அலகு 3 தொழில்நுட்பமும் ஆதிக்கமும் செயற்கை நுண்ணறிவுடைய வாக்குறுதிகளின் ஒளியில் மகத்தான மானுடம். அலகு 4 மாற்றத்தின் காலத்தில் மானிடரை பாதுகாத்தல் உண்மை, வேலை அல்லது உழைப்பு, சுதந்திரம். 5வது அலகு அதிகாரத்தின் கலாச்சாரமும் அன்பின் பண்பாடும். இங்கே அதிகாரத்தின் கலாச்சாரமும் அன்பின் பண்பாடும் இதுதான் இந்த சுற்றுமடலுடைய இறுதி அலகு. இந்த தலைப்பை பார்க்கும்போது ஞான நூல் இலக்கியங்கள் நமக்கு நினைவுக்கு வருகின்றன. ஞான நூலில் பெரும்பாலும் 2 வழிகள் முன்மொழியப்பட்டு அதில் ஒரு வழியை நாம் தேர்ந்து கொள்ளுமாறு அழைக்கப்படுகின்றோம். அதே போலதான் புனித அகுஸ்தினாருடைய எழுத்துக்களில் பார்க்கும்போது 2ஐ முன்வைத்து அதில் ஒன்றை தேர்ந்து கொள்ளுமாறு அழைப்பார். அது ஒப்புகைகளாக இருக்கலாம், கடவுளின் நகராக இருக்கலாம். இது அகுஸ்தினார் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டைல். அதே மாதிரியான ஒரு ஸ்டைலை தான் நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஒரு அகஸ்டீனியன் போப் என்ற வகையில் இதை பயன்படுத்தி இருக்கின்றார். இப்ப கடைசியாக இந்த சுற்றுமடலை வாசித்து முடிக்கும் போது நமக்கு முன்பாக இந்த 2 வைக்கப்படுகின்றன. அதிகாரத்தின் கலாச்சாரம், அன்பின் பண்பாடு. இதில் நாம் எதை எடுத்துக்கொள்ளப் போகிறோம் அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை அமைகின்றது. நாம் அனைவருமே அன்பின் பண்பாட்டை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுடைய அழைப்பு. முன்னுரையிலேயே திருத்தந்தை புதிய பிரச்சனைகளும் அபாயங்களும் என்று சொல்லி இன்றைய புதிய பிரச்சனைகள் என்ன என்பதை நமக்கு சொல்லுகின்றார். செயற்கை நுண்ணறிவு, எண்ணியமயமாக்குதல், புதிய தொழில்நுட்ப திறன்கள் இந்த 3ம் புதிய பிரச்சனைகளாக இன்று நிற்கின்றன. இன்றைய அபாயங்களாக திருத்தந்தை 3ஐ குறிப்பிடுகிறார். 1 தனியாரின் கரங்களில் குவிக்கப்பட்ட ஆற்றல். இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றிய ஆய்வு, வளர்ச்சி, திட்டமிடல், தரவுகள் உள்ளே நுழைத்தல், அதோடைய ட்ரெய்னிங் எல்லாமே தனியார் வயப்படுத்தப்பட்டது. வழக்கமாக ஒரு அரசிடம் அதிகாரம் இருந்தது என்றால் அந்த அரசுக்கு எதிராக மக்கள் போரிடலாம், மக்கள் கிளர்ச்சி செய்து அந்த அரசை அந்த அதிகாரத்திலிருந்து எடுத்து விடலாம். ஆனால் தனியார் கையில் போய்விட்டது என்றால் அந்த அதிகாரத்தை நாம் ஒன்றும் செய்ய முடியாது. 2வது தானியங்கு முடிவெடுத்தல் திறன். இந்த செயற்கை நுண்ணறிவு தானாகவே முடிவெடுக்கக்கூடியது. குறிப்பாக போர் சூழலில் இதை பயன்படுத்தும் போது அந்த போருக்கான தேவை இல்லை என்றாலும் இது தானாகவே ஒரு டார்கெட்டை உருவாக்கி அதை அட்டாக் பண்ணுவதற்கான வழியை கண்டுகொள்ள முடியும். இது ஒரு பெரிய அபாயம். 3 மனித கட்டுப்பாட்டை மீறிய நிலை. நாம் மெஷின்ஸ்க்கு எல்லாத்தையும் பவரை கொடுத்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மனித கைகளிலிருந்து நம்முடைய கட்டுப்பாடு போய்க்கொண்டே இருக்கின்றது. இந்த 3ம் திருத்தந்தை குறித்து காட்டக்கூடிய அபாயங்கள். தொடர்ந்து முன்னுரையிலேயே திருத்தந்தை லியோ அவர்கள் 2 சொல்லோவியங்கள் வேர்டு பிக்சர்ஸ் பயன்படுத்துகின்றார். 1 பாபேல் கோபுரம், 2 எருசலேம் சுவர்கள். இந்த நம்ம படத்துல பார்க்கக்கூடிய இந்த 2. 1 பாபேல் கோபுரம் தொடக்க நூலில் நாம் வாசிக்கின்றோம். அலகு 10. இங்கே கடவுள் இல்லாத மானுடம், மானிடர்கள் அனைவரும் சேர்ந்து தங்களுக்கென்று ஒரு கோபுரத்தை, தங்களுடைய பெயரை நிலைநாட்ட ஒரு கோபுரத்தை கட்ட விரும்புகிறார்கள். ஒற்றை மயம், ஒரே மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கின்றவர்கள், ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே மானிடம், ஒரே கோபுரம் என்ற வகையில் ஒற்றை மயம் இங்கே திணிக்கப்படுகின்றது. 3 மனித முகம் அழிப்பு, டீஹியூமனைசிங். அதாவது மனிதர்கள் வெறும் கட்டுனர்கள், வெறும் உழைப்பாளர்கள் என்று அவர்கள் அந்த அடையாளத்தில் செயல்படுகிறார்கள். அதற்கு மாறாக எருசலேம் சுவர்கள். நெகேமியா நூலில் நாம் வாசிக்கின்றோம். எருசலேம் சுவர்கள் வீழ்ந்து கிடப்பதை கேட்கக்கூடிய நெகேமியா உடனடியாக முழந்தாள் படியிட்டு ஆண்டவரிடம் மன்றாடுகின்றார். அப்ப நெகேமியா கட்டக்கூடிய இந்த எருசலேம் சுவர் எங்கே தொடங்குகிறது என்றால் இறைவேண்டல், கடவுள் மையத்தில் தொடங்குகின்றது. பன்முகத்தன்மையின் வளமையை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஏனென்றால் நெகேமியா தான் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக அனைவரையும் இணைத்து இந்த பணியை செய்கின்றார். 3 சகோதரத்துவமும் கூட்டு முயற்சியும். இந்த எருசலேம் சுவர்கள் கட்டப்படக்கூடிய வேளையிலேயே அந்த மக்களுடைய சகோதரத்துவம் அடிப்படையில் கடன்களை எல்லாம் மன்னிக்குமாறு நெகேமியா கடன் கொடுத்தவரிடம் கேட்டுக்கொள்கின்றார். இப்படியாக சகோதரத்துவமும் கூட்டு முயற்சியும் பேணப்படுகின்றது. இந்த 2 சொல்லோவியங்கள் மறுபடியும் ஞான நூல் இலக்கியங்கள் போல இந்த 2இல் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 சொல்லோவியங்களுடைய பின்புலத்தில் செயற்கை நுண்ணறிவை நாம் புரிந்து கொள்வோம். முதலில் பாபேல் கோபுர நோய்க்குறி, ஆங்கிலத்தில் பேபல் டவர் சிண்ட்ரம். இந்த பேபல் டவர் சிண்ட்ரம் என்பது எதை குறிக்கிறது என்றால் மக்கள் அல்ல, லாபமே இலக்கு. இன்னைக்குள்ள ஏஐ மக்களை முதன்மைப்படுத்தி அல்ல, இதன் வழியாக நாம் எப்படி லாபத்தை பெருக்கிக் கொள்ள முடியும், லாபம்தான் இலக்காக வைக்கப்படுகின்றது. 2 மக்கள் என்பவர்கள் வெறும் தரவுகள், ஹியூமன் பர்சன்ஸ் ஆர் ரெடியூஸ் டு டேட்டா.
3 வளர்ந்து வரும் சமத்துவமின்மை. ஏனென்றால், இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு அனைவருமே அதை பெற்றுக்கொள்ள இன்னும் வளர்ச்சி பெறவில்லை. ஒரு வகையான சமத்துவமின்மை இங்கே இருக்கின்றது. கடைசியாக மாண்பு இழப்பு. எந்திரங்களுக்கு முதன்மையான இடம் கொடுக்கப்பட்டு மனிதர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். ஆனால் நெகேமியா வழியை தேர்ந்து கொள்ளும்போது என்ன நடக்கிறது? இணைந்து கட்டுதல், உரையாடுதல். ஒருவர் மற்றவரோடு, குறிப்பாக கடவுளோடு உரையாடுகிறார் நெகேமியா. அடுத்து தன்னுடைய அரசரோடு உரையாடுகிறார். எருசலேமுக்கு வருகிறார். அங்கிருந்த பெரியவரோடு உரையாடுகிறார். அனைத்து மக்களோடு உரையாடுகிறார். இந்த உரையாடுதலில் தான் இணைந்து கட்டுதல் தொடங்குகின்றது. நெகேமியா செவிமடுக்கின்றார். அனைவரையும் உள்ளடக்கி இந்த எருசலேம் சுவர்களை கட்டி முடிக்கின்றார். இங்கே கூட்டு பொறுப்புணர்வை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் பாபேல் கோபுர நோய்க்குறி ஆபத்தானது என்பது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுடைய கருத்து. எதிர்காலத்திற்கான 4 தூண்கள் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இந்த சிற்றுமடலில் குறிப்பிடுபவை 4. 1. கடவுளோடு உறவு. 2. மனித வரையறைகளை ஏற்றுக்கொள்தல். 3. கூட்டு பொறுப்புணர்வு. 4. அனைவரையும் இணைக்கிற மொழியை பேசுதல். முதலில் கடவுளோடு உறவு. இந்த செயற்கை நுண்ணறிவு கடவுளுக்கும் நமக்குமான தூரத்தை அதிகமாக்கிக் கொண்டே போகின்றது. ஏனென்றால் நாம் அனைவருமே ஒரு வகையான செல்ஃப் சஃபிஷியன்சி, எனக்கு இது இருந்தால் போதும், செல்ஃப் டிபெண்டன்ஸ், செல்ஃப் ரிலையன்ஸ். அப்போ கடவுளை தேவையில்லை என்று மனிதன் சொல்லக்கூடிய அந்த நாள் மிக தொலைவில் இல்லை. நாமவே பார்த்து கொள்ளலாம் எல்லாவற்றையும் என்ற ஒரு தன்மைய போக்கிற்கு இது இட்டுச் செல்கின்றது. ஆனால் கடவுளோடு உள்ள உறவுதான் எதிர்காலத்திற்கான முதல் தூண். இரண்டாவது, மனித வரையறைகளை கடக்க வேண்டும். இப்ப எடுத்துக்காட்டா, என்னுடைய இயலாமை. நான் காலையில ஆஃபீஸ்க்கு வரேன். நேத்து என்னுடைய வீட்ல ஒரு இழப்பாக இருக்கலாம், ஒரு இறப்பாக இருக்கலாம். அப்ப என்னால அந்த முழுமையாக அந்த வேலையை செய்ய முடியாது. வேலை செய்து கொண்டிருக்கும்போது எனக்கு உடல்நலக் குறைவு வருகிறது, அல்லது உடல்நலக் குறைவோ அல்லது ஏதோ ஒரு பிசிக்கல் டயர்ட்னஸ் வருகிறது. அத நான் மனித வரையறை, அது என்னுடைய லிமிட்டேஷன். இந்த ஏஐ என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா லிமிட்டேஷன்ஸுமே கடந்து விடலாம். ஆனா எதற்காக நாம எல்லா லிமிட்டேஷன்ஸை கடக்க வேண்டும்? எடுத்துக்காட்டா நம்ம யோபு நூல்ல பார்க்கிறோம். அவருடைய சஃபரிங். அந்த துன்பம் தான் யோபு கடவுளை பற்றிய புரிதல் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு சிந்தனை தூண்டுதலாக இருக்கின்றது. அப்போ நோய் கூட, தனிமை கூட, இழப்பு கூட, இறப்பு கூட நமக்கு நம்முடைய வரையறைகள் தான் நம்முடைய வாழ்வின் முக்கியமான விஷயங்களை கற்றுத் தருகின்றன. அப்ப வரையறைகள் வேண்டாம் என்று சொல்லுவது ரொம்ப ஆபத்தானது. அதைத்தான் திருத்தந்தை 14ஆம் எப்படி குறிப்பிடுகிறார் என்றால், மனித வரையறைகளை நாம் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இது 2வது தூண். 3வது கூட்டு பொறுப்புணர்வு. இந்த ஏஐ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை தனிமைப்படுத்தி, நானும் என்னுடைய கணினியும் அல்லது நானும் என்னுடைய மெஷினும் என்று சுருக்கி விடுகிறது. சக மனிதரிடமிருந்து என்னை அந்நியப்படுத்துகிறது. இப்ப எடுத்துக்காட்டா முந்தெல்லாம் ஒரு வேலை பார்க்கும்போது, ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா, அந்த டிரான்ஸ்லேஷன் தேவைப்படுபவர் என்ன செய்வார்? அதை யார் டிரான்ஸ்லேட் பண்ணுவாரோ அவரோடு பேசுவார், உரையாடுவார். அப்ப அவங்க 2 பேருக்குள்ள அந்த வேலையை தாண்டிய ஒரு உறவு வரும். ஆனா இந்த ஏஐ வந்த பிற்பாடு, அந்த டிரான்ஸ்லேஷன நான் ஏஐ குடுத்துறேன். அப்ப ஏஐக்கும் இந்த மெஷினுக்கும் எனக்குமான ஒரு உறவு தான். அப்ப இன்னொருவர் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். கூட்டு பொறுப்புணர்வு குறைகிறது. கடைசியாக அனைவரையும் இணைக்கிற மொழியை பேசுதல். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மொழியை இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்களா அப்படின்னா, எல்லாரும் பேச முடியாது. எடுத்துக்காட்டாக, கைகளை கொண்டு வேலை செய்பவர்கள். ஒரு குப்பை அள்ளக்கூடியவராக இருக்கலாம், விவசாயம் பார்க்கக்கூடியவராக இருக்கலாம். அவருக்கு இந்த ஏஐ புரியாது, பொருந்தாது. ஏனென்றால், அவர் முழுக்க முழுக்க கைகளை பயன்படுத்தி தான் இந்த வேலையை செய்ய வேண்டும். அப்ப கைகளை பயன்படுத்துபவர் ஒரு பக்கம், மூளையை பயன்படுத்துபவர் இன்னொரு பக்கம் என்று ஒரு பிளவை ஏற்படுத்தி 2 பேரும் வேற வேற மொழி பேசுறோம். அப்ப திருத்தந்தையுடைய அழைப்பு என்னவென்றால், அனைவரையும் இணைக்கிற மொழியை நாம் பேச வேண்டும். இதுதான் எதிர்காலத்திற்கான 4வது தூண். தொடர்ந்து திருத்தந்தை அவர்கள் சமூக போதனையின் அடித்தளங்கள் என்று 3ஐ குறிப்பிடுகிறார். 1. மனிதர்கள், கடவுளின் சாயலில் இவர்கள் படைக்கப்பட்டவர்கள். 2. மனித மாண்பு, ஹியூமன் டிக்னிட்டி, உள்ளார்ந்த ஒன்று, நீடித்தது, அனைவருக்கும் உரியது. 3. மனித உரிமைகளின் மதிப்பு, பொதுவானது, மீற இயலாதது, எந்த காலத்திலும் மாண்பில் வேரூன்றியது. இந்த 3ம் திரு அவையுடைய சமூக போதனையின் அடித்தளங்கள், ஃபவுண்டேஷன்ஸாக இருக்கின்றன. திரு அவையுடைய சமூக போதனையின் கொள்கைகள் என்ன என்று பார்க்கும்போது, பொது நன்மை, காமன் குட். நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்துமே, நாம் கொண்டிருக்கக்கூடிய திறன்கள் அனைத்துமே இந்த பொது நன்மைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். இதுதான் விவிலியம் விடுக்கக்கூடிய அழைப்பு. இதுதான் திரு அவையின் அழைப்பு. 2வது, பொருட்களின் பொதுவான இலக்கு யார் என்றால் மனிதர்கள். மனிதர்களுக்காக அனைத்து பொருட்களுமே படைக்கப்படுகின்றன என்றால், அனைத்து பொருட்களுமே மீன்ஸ் டு அன் எண்ட். அந்த எண்ட் யார்? ஹியூமன் பர்சன். ஆனால் அந்த எண்டை நம்ம ஒருபோதும் ஒரு மீனாக மாற்றிவிடக் கூடாது.
மூன்றாவது துணை அமைப்பு சப்சிடியாரிட்டி. எந்தெந்த தளங்களில் கீழான நிலையில் இருப்பவர்கள் அந்த வேலையை செய்து முடிக்கிறார்களோ, அப்பொழுது மேலான நிலையில் இருப்பவர்கள் அங்கே குறுக்கிடக்கூடாது. இப்ப எடுத்துக்காட்டா நான் ஒரு ஸ்கூல் பிரின்சிபலா இருக்கிறேன் அப்படின்னா, அந்த ஸ்கூல்ல ஒரு வாட்ச்மேன் இருக்கிறாரு. அவருடைய வேலை என்ன? அந்த கேட்ட பூட்டுவது, திறப்பது. ஆனா நான் பிரின்சிபலா இருந்து கொண்டு அந்த வேலையில அவருக்கு தலையிடக்கூடாது. அவருக்கென்று ஒரு பணி சுதந்திரத்தை கொடுத்து, அந்த வேலையை அவரே திட்டமிட்டு செய்ய நான் அனுமதிக்க வேண்டும். அப்ப எப்பொழுது தேவை, அதாவது அந்த வேலையை அவர் செய்யாத போது நான் அங்கே குறுக்கிடலாம். இது 3வதான பிரின்சிபல். 4வது பிரின்சிபல் கூட்டொருமை, சொலிடாரிட்டி. அனைவரும் இணைந்து ஒருவர் மற்றவருக்கு துணை நிற்பது. 5வது சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ். இந்த 5ம் சமூக போதனையின் கொள்கைகளாக கருதப்படுகின்றன. வளர்ச்சியா வீக்கமா? ஒருங்கிணைந்த மானுட வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை குறிப்பிடும்போது, பொருளாதாரம் சார், சமூகம் சார், ஆன்மீகம் சார், சுற்றுச்சூழல் சார். இந்த 4ம் இணைந்து சென்றால் தான் அது வளர்ச்சி. பொருளாதாரம் மட்டுமே வளருதுன்னு வைத்துக்கொள்வோம். இந்த ஏஐ உடைய அடிப்படை என்ன? பொருளாதார வளர்ச்சி. அதாவது நான் எந்த அளவுக்கு வேகமாக பயன்படுத்தி என்னுடைய பொருளை ஈட்டிக் கொள்ள முடியும். அப்ப எந்த அளவிற்கு என்னுடைய என்னுடைய தொழிலை மேம்படுத்துவதற்கு இதை பயன்படுத்திக்கிறோம். அப்ப பொருளாதாரம் தான் வளருது. மற்ற 3ம் குறைகிறது என்றால், அது வளர்ச்சி அல்ல, வீக்கம். ஏன்னா, வளர்வது என்றால் ஒட்டுமொத்த உடலும் சேர்ந்து வளரணும். உடல்ல ஒரு பகுதி மட்டும் வளர்ந்துச்சுன்னா, அது உடல் வளர்ச்சி அல்ல. அது ஒரு வீக்கம். அந்த வீக்கம் ஆபத்தானது. தொழில்நுட்ப சார் சிந்தனை சட்டகம். இந்த டெக்னோகிராட்டிக் சொசைட்டி நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாரடைம வழங்குதுன்னா, முதல்ல பயன்திறன், யுட்டிலிட்டி. இதுதான் அடிப்படை குறியீடு. இது எனக்கு பயன்படுகிறதா? ஒவ்வொரு கட்டத்தில இந்த பயன்பாடு நம்ம இந்த அடிப்படை குறியீடா மாறிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? மனிதர்களை நாம பயன்பாட்டு பொருட்களாக மாத்திருவோம். இன்னைக்கு பொருளாதாரத்துக்கு பயன் இல்லாதவர் என்று பார்க்கும்போது, குழந்தைகள் அவர்களால பொருளாதாரத்திற்கு பயனில்லை. அல்லது முதியவர்கள் அவர்களால் இந்த பொருளாதாரத்திற்கு பயனில்லை. மன வளர்ச்சி குன்றியவர்கள், உடல்நல குறைபாடு கொண்டவர்கள். இவங்க எல்லாமே இன்னைக்கு பொருளாதாரத்திற்கு தேவையில்லாதவர்கள். ஏன்னா அவங்களால ஒரு பயனும் இல்லை. இப்ப யார் பெர்ஃபார்ம் பண்றாரோ அவர் தான் பயன்பாட்டை கொடுக்க முடியும். அப்ப யுட்டிலிட்டி இல்லாத எல்லாமே வேஸ்ட் என்று ஒரு கருதக்கூடிய ஒரு ஒரு சிந்தனையை, ஒரு அடிப்படை குறியீட்டை நாம் கொண்டிருக்கிறோம். இது ரொம்ப ஆபத்தானது. இந்த டெக்னோகிராட்டிக் பாரடைம் இதை முன்மொழிகிறது. 2வது லாபம், ப்ராஃபிட். இதுதான் என்னுடைய எல்லா முடிவுகளையும் நிர்ணயிக்குது. இப்ப எடுத்துக்காட்டா, ஒரு கம்பெனில நான் ஒரு 2 பேர டிரான்ஸ்லேஷனுக்காக வேலைக்கு வைத்துக்கிறேன் வைத்துக்கொள்வோம். அப்ப அந்த 2 பேருக்கு நான் சம்பளம் குடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்ப என்னுடைய சம்பளம் குடுப்பதனால என்னுடைய லாபம் கொஞ்சம் குறையுது. அப்ப நான் என்ன செய்றேன், இந்த 2 பேரையும் நான் நீக்கிவிட்டு, இந்த 2 பேருக்கு பதிலாக ஒரு ஏஐ நான் எடுத்துக்கொள்கிறேன். அப்ப என்னுடைய லாபம் தான் என்னுடைய முடிவுகளை தீர்மானிக்கிறதே தவிர, இந்த மனிதர்கள் மேல் கொண்டிருக்கக்கூடிய அக்கறை அல்ல. இப்ப லாபம் அடிப்படையாக எல்லா முடிவுகளையும் நிர்ணயிக்கின்றது. 3 செயற்கை நுண்ணறிவு. இந்த பிரச்சனுடைய வேகம். வேகமாக இந்த இதோடைய வேகம் என்னன்னு பார்க்கும்போது, இப்போ இன்றைய கற்றுக்கொள்கிறோம் என்றால், நாளை பார்க்கும்போது இது இதை விட நாம நினைத்ததை விட அதிகமாக மாறிவிடுகிறது. அடுத்ததாக மனிதர் ஒரு நிகழ்த்துனர். மனிதர் ஒரு பெர்ஃபார்மர். அவர் ஒரு வேலையை செய்யக்கூடியவராக இங்கே சுருக்கப்படுகிறார். செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லும்போது, அது ஒரு சூப்பர் ஹியூமன், அது சூப்பர் பொட்டன்ட் என்று நாம சொல்ல முடியாது. செயற்கை நுண்ணறிவின் வரையறையை திருத்தந்தை எடுத்துரைக்கிறார். செயற்கை நுண்ணறிவும் வரையறைக்கு உட்பட்டது, வலுவற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது செய்யக்கூடியது என்ன என்று பார்க்கும்போது, தரவுகள் செயலூட்டம், டேட்டா ப்ராசஸிங். இப்ப நம்ம ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்றோம். அந்த டாக்குமெண்ட் பற்றிய அனாலிசிஸ் அது கொடுக்கும். தரவுகளை அது ப்ராசஸ் பண்ணுது. 2 மாதிரிகளை அடையாளம் காணுதல், பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன். இப்போ நான் காலையிலிருந்து இரவு வரை என்னென்ன செய்கிறேன் என்பதை நான் என்னுடைய ChatGPTல கான்ஸ்டன்ட்டா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா, அது ஓரளவு புரிந்து கொள்ளும். காலையில நான் எத்தனை மணிக்கு வேலை தொடங்குறேன், ஈவினிங் எத்தனை மணிக்கு வேலை முடிக்கிறேன். அப்ப அதுக்கேற்ற போல அது என்னுடைய செயல்களை, என்னுடைய வேலைகளை நிர்ணயிக்க தொடங்கும். இப்ப மாதிரிகளை அடையாளம் கண்டு அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணும். 3 வேகமானது. ஒரு பெரிய ஏட்டை கூட சுருக்கமாக சில நொடிகளில் அது கொடுத்து விடுகிறது. ஒரு புத்தகம் எழுதுவதாக இருக்கலாம், மொழிபெயர்ப்பாக இருக்கலாம். மிக வேகமாக அதை செய்து முடித்து விட முடியும். ஆற்றல் வாய்ந்தது. ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் செய்ய முடியாத ஒன்றை கூட அது செய்துவிடும். எடுத்துக்காட்டா ஷேக்ஸ்பியர் எழுதக்கூடிய ஒரு ஸ்டைல்ல இன்னைக்கு எனக்கு ஒரு நாவல் வேணும் அல்லது ஒரு பாடல் வேணும் என்றால் அது எழுதி கொடுத்து விடுகிறது உடனடியாக. அந்த அளவிற்கு ஆற்றல் வாய்ந்ததாக இது இருக்கின்றது. செயற்கை நுண்ணறிவு என்ன செய்ய இயலாது என்று பார்க்கும்போது, தன்னுணர்வு அற்றது. இதற்கென்று ஒரு கான்ஷியஸ்னஸ் கிடையாது. அன்பு செய்ய இயலாது, துன்புற இயலாது, அப்பனா பொறுப்பு ஏற்க இயலாது. மனித அறிவு போல இருக்கும், ஆனால் இது மனித அறிவு அல்ல. செயற்கை நுண்ணறிவுடைய அபாயங்கள் என்று திருத்தந்தை குறிப்பிடுவது, 1 வேகம். அந்த வேகம் தான் இங்கே முக்கியமாக காட்டப்படுகிறது என்று.
திறனாய்வு சிந்தனை அல்ல. கிரிட்டிக்கல் இவாலுவேஷன் வந்து அங்கே குறைவு. 2 தவறான புறவயம் அப்ஜெக்டிவிட்டி. இன்னைக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட் நம்ம எடுக்கும்போது, அதுல ஒரு பயஸ்டான ஒரு மனச்சாய்வு, பயஸ் வந்து இருக்கத்தான் செய்கிறது. இப்ப எடுத்துக்காட்டா, ஒரு சில நாடுகளை பற்றி நாம தரவுகளை கேட்டோம் என்றால், ChatGPT அதை தர மறுக்கும் அல்லது அதை தரும்போதே அது ஒரு பயஸ்ட் இன்ஃபர்மேஷனா கொடுக்குது. அப்ப என்ன அர்த்தம்? இது வந்து அப்ஜெக்டிவ் கிடையாது. யாரோ ஒருவர் அல்லது ஏதோ ஒரு குழு இந்த ஒட்டுமொத்தமான செயற்கை நுண்ணறிவை கட்டுப்படுத்துகிறது. அந்த குழுவுக்கு எதிராக நாம் எதை பற்றியாவது தேடும் போதோ, எழுதும் போதோ, அது அதற்கான தகவலை தருவதில்லை. அப்படி என்று பார்க்கும்போது, இது அப்ஜெக்டிவ் கிடையாது. இதற்கென்று ஒரு பயாஸஸ் வந்து நிறைய இருக்கின்றது. 3வது பாவனையாக்கப்பட்ட சிமுலேட்டட் உறவு நிலைகள். இந்த படத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த பெண் வந்து ஏஐல ஒரு ஒரு காட்சியை காண்கிறார். அதை தொடுவது போல உணர்கிறார். ஆனா அவரால தொட முடியாது. இப்ப தொடுவது போன்ற ஒரு மாயை தருகிறதை தவிர, தொட இது அனுமதிப்பதில்லை. அடுத்து குவிக்கப்பட்ட ஆற்றல். ஒரு சிலரின் கைகளில் அனைத்தும் இங்கே கொடுக்கப்பட்டிருப்பதால், இது மிகவும் ஆபத்தானதாக இருக்கின்றது. இந்த 4ம் திருத்தந்தை குறிப்பிடக்கூடிய அபாயங்கள். இந்த செயற்கை நுண்ணறிவை நாம எப்படி மனிதமாக்க முடியும்? இதான் இதனுடைய ஒரு ஐரணி. அதாவது மனிதர்கள் செயற்கை நுண்ணறிவை நம்ம உருவாக்கணும், எந்திரங்களை. இப்ப எந்திரங்கள் தாங்களாகவே செயல்பட தொடங்கிவிட்டன. அப்ப நம்ம என்ன செய்றோம்? அடுத்து அதை மனிதர்களாக மாற்ற முயற்சி செய்கிறோம். மனிதர்கள் உருவாக்கிய ஒன்றை மனிதராக மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். செயற்கை நுண்ணறிவை நாம் மனிதமாக்குவது எப்படி? முதலில் மனித மாண்பு, ஹியூமன் டிக்னிட்டி. 2 பொது நன்மை, காமன் குட். 3 சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ். 4 நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி. 5 வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பேரன்சி. அடுத்து திருத்தந்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம், நாம் மனிதர் அதுவே போதும். இன்னைக்கு உள்ள இந்த ஏஐ டிரான்ஸ்ஹியூமனிசம், மீள் மனிதத்துவம், அதாவது மனித நிலையை தாண்டி நாம செல்வதற்கான ஒரு ஆசையை தூண்டுகிறது. அல்லது பின் மனிதத்துவம், போஸ்ட் ஹியூமனிசம். இது ஒரு எவல்யூஷனரி ஸ்டேஜ். அதாவது நாம இன்னைக்கு மனிதர்களாக இருக்கிறோம். மனிதர்களும் எந்திரங்களும் சேர்ந்து ஒரு கலவையாக நாம் மாறினோம் என்றால், இன்னும் வேகமாக நாம் செயல்பட முடியும். அப்ப புனைவு இதெல்லாமே ஒரு மித் என்று அழைக்கிறார் திருத்தந்தை. அடுத்து மனிதர்களை மேம்படுத்த வேண்டும் என்று ஏஐ சொல்லுகிறது. திருத்தந்தை கேட்கிறார், ஏன் நம்ம மேம்படுத்தணும்? நம்ம இப்பொழுது இருப்பதே போதாதா என்பது திருத்தந்தையுடைய கேள்வி. அடுத்து வரையறைகளை கடத்தல் அல்லது வலுவின்மையை நீக்குதல். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, நாம கொண்டிருக்கின்ற அந்த வரையறைகளை கொண்டாடக்கூடாதா? ஏன் அந்த வரையறைகளை நாம கடக்க வேண்டும் அல்லது நீக்க வேண்டும்? எதற்காக மானுடத்தை கடந்து செல்ல வேண்டும்? கடவுள் படைத்த இந்த மானுடமே போதாதா? இதுவே எண்டாக இருந்துவிட்டு போகட்டுமே. மானுடமே படைப்பின் உச்சமாக இருக்கின்றது. இந்த உச்சத்தை நாம் ஏன் கடந்து செல்ல வேண்டும் என்பது திருத்தந்தையின் கேள்வி. மனிதர் எந்திரம் கலத்தல் என்னும் போஸ்ட் ஹியூமனிசம் மிகவும் ஆபத்தானது. உண்மையான மனிதர் இயல்புகள் என்று பார்க்கும்போது, உறவு நிலை, நம்முடைய ரிலேஷனாலிட்டி. 2 நொறுங்கு நிலை, வல்னரபிலிட்டி. 3 அக்கறை, கேர் அல்லது கரிசனை. 4 அன்பு. இந்த படத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த ஒரு பெண் தன்னுடைய முகத்தை பார்க்கிறா. அந்த முகத்துல நிறைய பேட்சஸ் இருக்கு. இப்ப இந்த ஏஐல இந்த படத்த நம்ம குடுத்தோம் அப்படின்னா, இந்த பேட்சஸ் எல்லாம் எடுத்து விடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏஐ பொறுத்தளவுல இந்த பேட்சஸ் இல்லாத ஒரு முகத்தை அது கொடுக்கும். ஆனா மனித முகமே பேட்சஸோட இருக்கும்போது அதோடைய அழகு, ஒரிஜினாலிட்டி இருக்கு. அப்ப மனிதர் தங்களுடைய இயல்புகளை இந்த ஏஐ வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 4யுமே உறவு நிலை, நொறுங்கு நிலை, அக்கறை, அன்பு. இந்த 4ம் தான் மனிதர் இயல்புகள். இந்த 4ம் கொண்டாடப்பட வேண்டும். 4வது பகுதி, கருத்துருக்களும் அழைப்புகளும். முதலில் உண்மை. உண்மைக்கு எதிரான அபாயங்களாக ஏஐ முன்மொழிவது என்ன? ஒன்று, குடிமை வாழ்வுக்கான அடிப்படை தேவை உண்மை. எண்ணியல் தொழில்நுட்பங்களும் செயற்கை நுண்ணறிவும் தகவல் பரிமாற்றத்தை மாற்றுவதன் வழியாக உண்மையை சீர்குலைக்கின்றன. பொய் தகவல், டிஸ்இன்ஃபர்மேஷன், தக ஆளுகை, மேனிப்புலேஷன், சர்வாதிகாரம், டொட்டலிட்டேரியனிசம் இவற்றிற்கு இட்டுச் செல்கின்றன. இதை நாம் எப்படி பொறுப்புணர்வு கொண்டிருப்பது? ஒவ்வொரு செய்தியை நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். வெளிப்படைத்தன்மை, தகவல் தொழில்நுட்பத்தை பொறுப்புணர்வுடன் பயன்படுத்துதல். இந்த 3ன் வழியாக நாம் உண்மைக்கு கடந்து செல்ல திருத்தந்தை நம்மை அழைக்கின்றார். அடுத்ததாக வேலை அல்லது உழைப்பு, ஒர்க். இந்த படத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்காக வந்திருக்கிறாங்க. ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு ரோபோட். இந்த 3ல யார எடுப்பாங்கன்னா, ரோபோட்ட தான் எடுப்பாங்க. ஏன்னா, அந்த ரோபோட்டுக்கு வேற எந்த செலவும் கிடையாது. ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் தான். அந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது தொடர்ந்து அதோடைய வேலை செய்து கொண்டிருக்கும். எப்பல்லாம் ஒரு ஒரு ரிவிஷன் தேவையோ, அப்ப மட்டும் தான் அதற்கான ஒரு செலவு இருக்குமே தவிர, எந்த ஒரு செலவுமே இல்லை. அதெல்லாம் 24 மணி நேரம்
7 நாட்கள் வேலை செய்ய முடியும். எந்த ஒரு மருத்துவ விடுப்பும் கேட்காது. எந்த நல்லது கெட்டதற்கு அதுக்கு போக வேண்டிய ஒரு தேவை இருக்காது. அப்ப இந்த வேலையை மனித மாண்பு, சமூக பங்கேற்பு இதில் பார்க்கும்போது, வேலை பாதுகாப்பின்மை. இன்னைக்கு நிறைய வேலைகள் வந்து குறிப்பாக மொழிபெயர்ப்பாக இருக்கலாம், எழுத்து சார்ந்ததாக இருக்கலாம், எடிட்டிங்கா இருக்கலாம். அப்ப மனித மூளை சார்ந்த பல வேலைகளுடைய வேலை இன்னைக்கு குறைந்து கொண்டே வருகின்றன. புதிய வேலைகள் வளர்கின்றன இன்னொரு பக்கம். ஆனா பழைய வேலைகள் இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றன. அடுத்து ஏற்றத்தாழ்வுகள் ஒரு வகையான யார் வேலையை செய்ய போறாரோ, இந்த ஏஐ வைத்து செய்யக்கூடியவர் மேன்மையானவர். ஒரு ஏற்றத்தாழ்வை உருவாக்குகிறது. இந்த ஏஐ கொண்டு பணியாளர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கண்காணிக்கப்படுது. எந்திரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களை ரீப்ளேஸ் பண்ணிக்கொண்டே வருகின்றன. அப்ப திருத்தந்தை விடுக்கக்கூடிய அழைப்பு, வேலை பாதுகாப்பு இருக்க வேண்டும். தொடர் உருவாக்கம். நம்ம இந்த ஏஐக்கு ட்ரெய்னிங் பண்ணுவதோடு, ஏஐ சார்ந்த தொழில்நுட்பங்களில் மக்களை நாம வளர்க்க வேண்டும். புதிய கண்டுபிடிப்புகள் நமக்கு துணை நிற்க வேண்டும். அடுத்ததாக சுதந்திரம் அல்லது கட்டின்மை. நடத்தை உருவாக்கம். இன்னைக்கு உள்ள அபாயங்கள் என்று பார்க்கும்போது, எண்ணியல் போதைக்கு நாம் அடிமையாகிறோம். டிஜிட்டல் அடிக்ஷன்ஸ், தரவு வழி கட்டுப்பாடு. முன்னால வந்து தங்கம், இதை அடிப்படையாக வைத்து நாடுகள் வரையறுக்கப்பட்டன. எந்த நாட்டுல அதிக தங்கம் இருக்கோ, அது வந்து பணக்கார நாடு என்று கருதப்பட்டது. அடுத்து தண்ணீர். எந்த நாட்டுக்கு அதிகம் தண்ணீர் இருக்கிறதோ, அது வந்து ஒரு அதிகமான ஆற்றல் கொண்டதாக இருந்தது. இன்னைக்கு வந்து எந்த நாடு அதிகமான டேட்டா கொண்டிருக்கிறதோ, அல்லது எந்த நிறுவனம் அதிக டேட்டா கொண்டிருக்கிறதோ, அதுதான் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம் கொண்ட நாடு. ஏன்னா, அந்த டேட்டா வைத்து மக்களை எப்படினாலும் மேனிப்புலேட் பண்ண முடியும். அப்ப தரவு வழி கட்டுப்பாடு, அதிகாரம், மையம், தரவாக மாறுகிறது. புதிய வகை அடிமைத்தனங்கள் இன்னைக்கு உருவாகிக் கொண்டே இருக்கின்றன, இந்த ஏஐனால. இப்ப நம்முடைய பொறுப்புணர்வு எப்படி இருக்க வேண்டும்? நேர்மையான ஒழுங்குகள். நம்முடைய ஒழுங்குகள்ல ஒரு நேர்மை வேண்டும். கூட்டு பொறுப்புணர்வு, கல்வி. இந்த 3ன் வழியாக நாம் செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்த முடியும். அடுத்து அதிகாரத்தின் கலாச்சாரம். அதிகாரத்தின் கலாச்சாரம் இதுதான் அலகு 5. இதுவும் இதற்கு அடுத்த ஸ்லைடு பார்க்கும்போது, அதிகாரத்தின் கலாச்சாரம், அன்பின் பண்பாடு. இந்த 2யும் திருத்தந்தை அவர்கள் வேறுபடுத்தி காட்டுகிறார். இந்த அதிகாரத்தின் கலாச்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னா, போர் இயல்பாக்கம், பொருளாதார ஆர்வங்கள். இங்க வந்து திருத்தந்தை தன்னுடைய முக்கிய கருத்தான அந்த அமைதி என்பதை மீண்டும் கொண்டு வருகிறார். போர் இயல்பாக்கம். இன்னைக்கு வந்து வார் ஒரு நார்மலைசேஷன். அது ஒரு நார்மலா இன்னைக்கு எடுத்துக்கொண்டு போர்னா இன்னைக்கு அடிப்படையா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமாக மாறிவிட்டது. ஏன் அப்படின்னா, வெப்பன் ஆயுத விற்பனைக்கான ஒரு அடிப்படையாக இந்த போர். அப்ப ஆயுதங்கள் செய்யக்கூடிய தளங்கள், அந்த ஆயுதங்கள் வந்து அதுல போர் நடந்தா தான் அத டெஸ்ட் பண்ண முடியும். போர் நடந்தா தான் அதை விற்க முடியும். அப்ப போர் வந்து இன்னைக்கு செயற்கையாக உருவாக்கப்படுகிறது, பொருளாதார ஆர்வங்களுக்காக. தொழில்நுட்பத்தின் அபாயங்களை பார்க்கும்போது, தானியங்குதலாக்கப்பட்ட முடிவுகள். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல, இன்னைக்கு ரோபோட்ஸ வந்து ஒரு டெரரிசத்துக்கு பயன்படுத்தப்படும்போது, மனித உயிர், மனிதர்கள் தேவையில்ல. மனித பிரெசிஷன விட அது ரொம்ப பிரிசைஸா வந்து தன்னுடைய வேலையை செய்துவிட முடியும். அதே வேளையில, அதுவா முடிவு எடுத்து ஒரு டார்கெட் அட்டாக் பண்ண முடிந்தது என்றால், அதுவா தன்னுடைய தன்னிச்சையாக செயல்படும்போது, மனித ஆற்றலை விட அது தூரமாக போய்விடுகிறது. தெளிவற்ற பொறுப்புணர்வு. இந்த ஏஐக்கு யார் பொறுப்புன்னு பார்த்தா, இன்னைக்கு பயன்படுத்துகிற நாமா? அல்லது உருவாக்குபவரா? அல்லது 2 பேரும் சேர்ந்தா? பொறுப்புணர்வு இல்லை. குறிப்பாக மானிட்டரிங் இல்ல. தெளிவற்ற பொறுப்புணர்வுக்கு காரணம், இன்னைக்கு மானிட்டரிங் மெக்கானிசம் வந்து கிடையாது. எந்த அளவுக்கு ஏஐ நம்ம வளர்க்கலாம்? எந்த அளவிற்கு இதோடைய தொழில்நுட்ப ஆய்வு செய்யலாம் என்பதற்கான எந்த ஒரு வரையறையும் எந்த நாடும் வகுக்கவில்லை. அடுத்து தரவுகளாக தாழ்த்தப்பட்ட குடிமக்கள். ஹியூமன் பெர்சன்ஸ் ஆர் ரெட்யூஸ்டு டூ டேட்டா. இன்னைக்கு நம்ம ஜன்னல திறந்து ஒருவர பார்க்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் நடந்து போறாரு அப்படின்னா, ஓகே வெளியில போறவர் இவர் என்று நம்ம அடையாளம் காண்கிறோம். இவர் யாரு? இவருடைய பெயர் என்ன? இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா, ஒரு சிசிடிவி கேமரா வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த கேமரால பதிவு செய்யப்படக்கூடிய எல்லாருமே வெறும் தரவுகள், டேட்டா. ஒரு பூனை கடந்து போனாலும், ஒரு நாய்க்குட்டி கடந்து போனாலும், ஒரு மனிதர் கடந்து போனாலும், அல்லது ஒரு காட்டுல ஒரு காகிதம் வந்து விழுந்தாலுமே, அது வந்து எல்லாத்தையும் ஒரே டேட்டாவாகத்தான் பார்க்கும். ஆனா நம்முடைய மனித கண்கள் ஒருவரை பார்க்கும்போது, மனித அடையாளத்தோடு, மனித மாண்போடு பார்க்கும். அப்ப வெறும் தரவுகளாக இன்று தாழ்த்தப்படுகிறார்கள் மக்கள். அது மிகவும் ஆபத்தானது. அன்பின் பண்பாடு. நீதியும் அன்பும், மக்களிடையே சகோதரத்துவம், பொது நன்மை. இந்த 3யும் ஏஐ வந்து வளர்க்க வேண்டும். தொழில்நுட்பத்தின் பணிகளாக எப்படி இருக்க வேண்டும் என்றால், எந்திரங்கள் மனிதர்களுக்கு பணிவிடை புரிய வேண்டுமே தவிர, மனிதர்கள் எந்திரங்களுக்கு பணிவிடை புரிய தேவையில்லை. உண்மையான உறவுகளை ஏற்படுத்துதல், குழுமத்தை கட்டியெழுப்புதல். இந்த அன்பின் பண்பாட்டை நாம் தேர்ந்து கொள்ளும்போது, செயற்கை நுண்ணறிவிலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மனித தன்மைக்கு மாற முடியும் என்பது திருத்தந்தையுடைய அழைப்பு. தொடர்ந்து எது வேண்டாம் என்று திருத்தந்தை வரையறுத்து, எது வேண்டும் என்றும் கற்பிக்கின்றார். எது வேண்டாம்? பலவீனமான
பல்தள உறவு, மல்டிலேட்டரலிசம், யாரும் எப்படியும் செயல்படலாம் என்ற ஒரு போக்கு ரொம்ப ஆபத்தாக முடியும். பலத்தை மையப்படுத்திய அரசியல். இன்னைக்கு அரசியல் உலக அளவுல யார் அதிக பலம் கொண்டிருக்கிறாரோ, குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தரவுகள் கொண்டிருக்கிறாரோ, அவர் செய்வதுதான் அரசியல் என்று கருதப்படுகிறது. பொய் தகவல். இன்னைக்கு எது உண்மை, எது பொய் என்றே நாம தகவல்ல தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டு விட்டோம். போர் பொருளாதாரம், வார் எக்கானமி. இப்ப நடக்கிற எந்த போர் சூழல பார்த்தாலும், ஒரு இடத்துல போர் நடந்தால் அது அகில உலகத்தையும் பாதிக்கிறது. அப்ப போர் என்பது ஒரு தனிப்பட்ட நாட்டுடைய பொருளாதாரத்தை மட்டுமல்ல, உலக பொருளாதாரத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றதாக இருக்கின்றது. என்ன வேண்டும் என்று திருத்தந்தை குறிப்பிடுகிறார்? இந்த ஏஐல என்ன வேண்டும் என்று பார்க்கும்போது, முதல்ல திருத்தந்தையுடைய ஃபேவரைட் ஒரு எக்ஸ்பிரஷன் டு டிஸ்ஆர்ம். வார்த்தைகளில் வன்முறை களைதல். செயற்கை நுண்ணறிவு அதோடைய ஒவ்வொரு சொல்லிலுமிருந்து வன்முறையை களைய வேண்டும். நீதியை கட்டியெழுப்ப வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு செவிமடுக்க வேண்டும். அதாவது செயற்கை நுண்ணறிவால பாதிக்கப்படக்கூடிய வேலை இழந்தவரா இருக்கலாம், அல்லது ஒரு தவறான அடிமைத்தனத்திற்கு தள்ளப்பட்டவரா இருக்கலாம். அவருடைய கருத்து என்ன என்பதை நாம கேட்க வேண்டும். அப்ப ஏஐ பொறுத்தளவுல யதார்த்தவாதம் தான் முக்கியம். ரியலிசம். அதாவது அது பயன்படுது, அதோட ஒரு டேஞ்சர் இருக்கு. அதான் ரியலிசம். அதை விட்டுவிட்டு வெறுப்பு வேண்டாம். ஏஐ நமக்கு தேவையில்லை. அது ஒரு சினிசிசம். அல்லது ஏஐ தான் எல்லாம் அப்படின்னு ஒரு நெய்விட்டி. அதை தழுவிக்கொள்வது முழுமையாக. இந்த 2மே ஆபத்தானது. இதற்கு மாறாக ரியலிசம் இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. உரையாடலும் சாதுரியமும். டயலாக் அண்ட் டிப்ளமசி. இதன் வழியாக செயற்கை நுண்ணறிவை நாம் மீண்டும் மனிதப்படுத்த வேண்டும். இந்த ஏட்டிலிருந்து சில மேற்கோள்கள் மிக அழகாக திருத்தந்தை எழுதியிருக்கின்றார். பொதுமக்களாக, மானிட குழுமமாக நாம் எத்திசையில் பயணம் செய்வது. மனித குழப்பத்தை இந்த ஏடு எண் 4 எடுத்துச் சொல்கிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு மானுடம் தன்மேல் ஆற்றல் கொண்டுள்ளது. மகத்தான மானுடம் 6. இன்றைய உலகம் முன்மொழியும் சவாலின் கணத்தை ஒற்றை கையால் தாங்க இயலாது. திருத்தந்தையால் தாங்க இயலாது, அல்லது நாம் தனிப்பட்ட நபரால் தாங்க இயலாது. கூட்டு பொறுப்புணர்வு அவசியம். மகத்தான மானுடம் எண் 13. ஒருங்கிணைந்த மனிதர் மக்கள் உருவாக்கமே வளர்ச்சி. அப்படி இல்லை என்றால் அது வெறும் வீக்கம். செயற்கை நுண்ணறிவு மானுடத்தின் மேல் ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்க கூடாது. மகத்தான மானுடம் எண் 110. நாம் கொண்டிருக்கிற வளங்களின் ஆற்றலை பொறுத்து அல்ல, நாம் காட்டும் அக்கறையை பொறுத்தே நம் பண்பாட்டின் தரம் இருக்கிறது. அதாவது என்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி ஒரு நாட்டை அழிப்பதில் அல்ல, நாட்டு மக்களுக்கு துன்பம் தருவதில் அல்ல, மாறாக அந்த நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கு நாம் எப்படி உதவி செய்ய முடியும், அதில் தான் நம்முடைய பண்பாட்டின் தரம் அடங்கி இருக்கின்றது. மகத்தான மானுடம் எண் 114. மனிதர்களுக்கு பணியாற்றுவதை விடுத்து மனிதர்களை எந்திரங்களோடு போட்டியிடச் செய்கிறது செயற்கை நுண்ணறிவு. அப்போ ஒரு மொழிபெயர்ப்பு தளமாக இருக்கலாம். அதில் ஏஐ செய்யக்கூடிய அளவிற்கு மனிதர்கள் செய்ய முடியவில்லை என்று ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை நம்மிடையே உருவாக்குகிறது இந்த ஏஐ. மகத்தான மானுடம் எண் 150. அமைதி யாருக்கும் இழப்பை ஏற்படுத்துவதில்லை, போர் அனைத்தையும் அழிக்கிறது. இங்கே திருத்தந்தை போரை விடுத்து அமைதியை தேர்ந்து கொள்ள அழைக்கின்றார். மகத்தான மானுடம் எண் 219. அடுத்த பகுதி, 5வது பகுதி, திறன் ஆய்வுகளும் தேடல்களும். இந்த சுற்றுமடலை இன்னைக்கு நாம எப்படி ஒரு அப்ஜெக்டிவா ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். இந்த சுற்றுமடலின் இனிமை. முதலில் திருத்தந்தையர்களுடைய கருத்து குவியம். ஒவ்வொரு திருத்தந்தையும் தனக்கென்று ஒரு ஃபோக்கஸ் எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்காட்டாக 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் அன்பு. அவருடைய எல்லா எழுத்துக்களுமே அன்பு என்ற அந்த ஒரு சொல்லை மையப்படுத்தியதாக இருந்தது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2 சொற்களை அடிக்கடி பயன்படுத்தினார். ஒன்று இரக்கம், 2 மகிழ்ச்சி. அவருடைய ஏடுகள், குறிப்பாக முதன்மையான ஏடுகள், எவாஞ்சலி கௌதியமா இருக்கலாம், வெரிதாத்திஸ் கௌதியம், முதன்மையான ஏடுகள் அனைத்துமே மகிழ்ச்சி என்ற சொல்லை தாங்கி இருக்கும். இரக்கம் அவருடைய பேசு பொருளாக மட்டுமல்ல, அவர் தன்னுடைய வாழ்வில் காட்டியதாக இருந்தது. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தன்னுடைய பொறுப்பு ஏற்ற நாள் முதல், முதலாக திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்ட நாள் முதல் அமைதி என்ற ஒரு கருத்தை மையமாக வைத்து தன்னுடைய உரைகளை ஆற்றுகிறார். தன்னுடைய அனைத்து பேச்சுக்களையுமே அந்த ஒற்றை சொல்லில் குவியப்படுத்துகிறார். இப்பொழுது அதனுடைய அடுத்த சொல்லாக திருத்தந்தை எடுத்திருப்பது செயற்கை நுண்ணறிவு. அப்ப அமைதி, ஏஐ, இந்த 2 தான் திருத்தந்தை 14ஆம் லியோ அவருடைய கருத்து குவியமாக இருக்கின்றது. அடுத்து திரு அவையின் சமூக போதனை வரலாறு. இப்போ நமக்கு சமூக போதனைனா என்ன அப்படிங்கிறத யாராவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஏட்டுடைய முதல் 2 அலகுகளை படித்தாலே போதும். மிக அழகாக அன்று தொடங்கி இன்று வரை இந்த சமூக போதனை எப்படி வளர்ந்து வருகிறது என்ற ஒரு வரலாற்றை மிக சுருக்கமாக, மிக அழகாக கொடுக்கிறது இந்த ஏடு. 3வதாக வான் நோக்கி கண்கள், தரையில் கால்கள். இதுதான் திரு அவையின் சமூக அக்கறை.
திறவை என்பது வெறுமனே வான் நோக்கி பார்த்து கொண்டிருப்பதை அல்ல, மாறாக இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகளில் தலையிட்டு அவற்றை மாற்றி மானுடத்தை மேம்படுத்துவது. அப்ப திரு அவை எந்த அளவுக்கு கண்களை உயர்த்தி இருக்கிறதோ அந்த அளவிற்கு கால்களை பதித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இப்ப செயற்கை நுண்ணறிவு பற்றிய ஒரு ஏடு திருத்தந்தையால் கொடுக்கப்பட வேண்டுமா என்ற ஒரு கேள்வி வரலாம். அதாவது திருத்தந்தை, சமூகம் இது இரண்டுமே வேற. திருச்சபை வேற, சமூகம் வேற. சமூகம் சம்பந்தப்பட்ட ஒன்றை எதுக்காக திருச்சபை பேசின ஒரு கேள்வி. அப்ப திருத்தந்தை என்ன சொல்றார்? திருச்சபை வந்து சமூகத்தோடு சேர்ந்தது. சமூகத்தை விட்டு அதை பிரித்து விட முடியாது. அப்ப வான்நோக்கி கண்கள், தரையில் கால். இந்த சமூக அக்கறையை இந்த ஏடு மிக அழகாக எடுத்துச் சொல்கிறது. சரியான நேரத்தில் எழுப்பப்பட்டுள்ள இறைவாக்கினர் குரல். ஒரு டைம்லி அண்ட் அ ப்ராஃபெட்டிக் வாய்ஸ். டைம்லி அப்படின்னா இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு பற்றிய பல குழப்பங்கள் பல தளங்கள்ல வருகின்றன. அதை பற்றிய ஒரு தெளிவு. இது ஒரு இறைவாக்கினர் குரல். அதாவது இருப்பதை அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதை எப்படி திருத்திக் கொள்வது என்ற ஒரு அழைப்பை இங்கே திருத்தந்தை விடுக்கின்றார். திரு அவையுடைய சமூக போதனையின் நீட்சி. முரணில்லாத திரு அவை ஆசிரியம். பல்வேறு திருத்தந்தையர்கள் வந்தாலும் திரு அவையின் ஆசிரியம் முரண்படாமல் இருக்கின்றது. அடுத்து மனிதரை பாதுகாத்தல் முயற்சி. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பிரத்தல்லி தூத்தி, அனைவரும் உடன் பிறந்தோர் என்று எழுதினார். அடுத்து திலக்சித் நோஸ், அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தார். இது ரெண்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய கடைசி 2 சுற்று மடல்கள். அனைவரும் உடன் பிறந்தோர். அந்த உடன் பிறந்த நாம் எந்த இதயத்தை கொண்டிருக்க வேண்டும்? இயேசுவின் திரு இதயத்தை கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய இதயம் எதை ஒத்ததாக இருக்க வேண்டும்? இயேசுடைய இதயத்தை ஒத்ததாக இருக்க வேண்டும். அப்ப அந்த இயேசுடைய இதயம், நம்முடைய இதயம், இந்த மனித இதயம் எந்திரத்திற்கு தேவை என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் எழுதக்கூடிய இந்த சுற்றுமடலானது திலக்ஷித் நோஸ் என்ற சுற்றுமடலுடைய தொடர்ச்சி என்று மிக அழகாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அரசியல் பலம் வாய்ந்த நாடுகளின் பணம் வாய்ந்த தனிநபர் குழுக்களின் அதிகார குவியல் தவறு என்று மிக அழகாக திருத்தந்தை சுட்டி காட்டுகிறார். எந்த ஒரு அதிகார குவியலும் தவறு. குறிப்பாக தனிநபர் கையில் செல்லும் போது அது தவறு என்பதை மிக அழகாக திருத்தந்தை சுட்டி காட்டுவதோடு அதோடைய ஆபத்தையும் எடுத்துரைக்கிறார். அடுத்து இதில் மேய்ப்பு பணி, அறநெறி தெளிவு இருக்கின்றது. அறிவுனா என்ன? மனச்சான்று, கான்சியன்ஸ், பொறுப்புணர்வு, சுதந்திரம், உண்மை, ஆன்மீக ஆழம், இவற்றை பற்றிய பல்வேறு கருத்துருக்கள் மிக அழகாக எடுத்துரைக்கப்படுகின்றன. அப்படி பார்க்கும்போது திரு அவையுடைய சமூக போதனை, குறிப்பா மனச்சான்றுனா என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். உலகளாவிய தழுவல், குளோபல் இம்பாக்ட். கல்வி, வேலை, அரசியல், ஆட்சி முறை, நற்செய்தி அறிவிப்பு, தகவல் பரிமாற்றம், குடும்ப வாழ்வு என்று பல்வேறு தளங்களிலிருந்து பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வர்றதுனால அப்ப எல்லாருக்கும் பொதுவான அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஏடாக நாம் இதை பார்க்கின்றோம். நான் முன்னால் குறிப்பிட்டது இந்த சுற்றுமடலுடைய சில இனிமை, பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் அல்லது பாசிட்டிவ் ஃபீட்பேக். சுற்றுமடல் கொஞ்சம் இனிமையை கொண்டிருந்தாலும் இந்த சுற்றுமடலில் சில தொடர் தேடல்களை நாம் கொண்டிருக்க முடியும், அல்லது இந்த சுற்றுமடலில் சில குறைகள் இருப்பதை நாம பார்க்க முடியும். ஒன்று, பள்ளிகள், மறைமாவட்டங்கள், ஊடக பணிகள் நிறுவனங்களுக்கான செயல் திட்டங்கள் என்ன என்பது இங்கே இல்லை. அப்ப செயல் திட்டங்களை நாம தான் வரையறுக்கணும். ஒவ்வொரு நிலையிலையும் இப்ப இதை செயற்கை நுண்ணறிவை எப்படி மனிதமாக்குவது என்பதை நாம செயல் திட்டமாக மாற்ற வேண்டும். 2வது, ஒவ்வொரு சூழலுக்கும் ஏற்ப புரிதல் வேண்டும். இந்த டாக்குமெண்ட் வந்து அகில உலகத்திற்கு எழுதப்பட்டாலும் ஒவ்வொரு குழுமம், இப்ப எடுத்துக்காட்ட நம்ம தமிழகத்திலிருந்து பார்க்கிறோம் என்றால் நமக்கென்று ஒரு சோசியல் ரியாலிட்டி இருக்கு. ஏழ்மை, எண்ணியல் பிளவு, சாதியம், மொழி, புலம்பெயர்தல், இளைஞர் வேலைவாய்ப்பின்மை, இந்த தளத்திலிருந்து நாம பார்த்து இந்த தளத்திற்கு ஏற்றவாறு, நம்முடைய சூழலுக்கு ஏற்றவாறு இந்த ஏட்டின் கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அழகையாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு, டீமனைசிங் பெர்ஸ்பெக்டிவ். அப்ப இந்த ஏட்டை வந்து ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச்சாக சில எடுத்துக்கொள்ள முடியும். அது ஆபத்து இருக்கிறது. அதாவது திருத்தந்தை இந்த ஏஐயுடைய இவ்வளவு ஆபத்துக்களை சுட்டி காட்டுகிறார். அப்ப ஏஐ தேவையில்லை என்ற ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இதை இட்டுச் செல்லலாம். இப்ப மனித மலர்தலுக்கான ஹியூமன் ஃபிளரிஷிங், அதற்கான ஒரு தடையாக இது இருக்கின்றது. செயற்கை நுண்ணறிவுடைய பயன்கள் இருட்டடிப்பு செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக திருத்தந்தை அவர்கள் இந்த ஏட்ல கல்வியை பற்றி குறிப்பிடும் போது இன்றைய கல்வி நிறுவனங்கள் தான் முக்கியமானவை, அவை முதன்மையானவை என்று சொல்றார். ஆனா இன்றைய கல்வி முறை வந்து ரொம்ப சமத்துவமின்மை. எடுத்துக்காட்டாக இன்னைக்கு கல்வி கற்கக்கூடிய தளங்கள்லே நம்ம வந்து ஒரு ஒரு ஹையரார்கி வச்சிருக்கிறோம். ஒரு ஆக்ஸ்போர்டா இருக்கலாம், அல்லது ஒரு பொன்டிஃபிகல் இன்ஸ்டிடியூட்டா இருக்கலாம். அப்ப இதுல இதுதான் மேன்மை என்று நம்ம வரையறுக்கிறோம். ஆனா அந்த ஏஐ என்ன செய்யுது அப்படின்னா கல்வியில சமத்துவத்தை ஏற்படுத்துது. இப்போ எடுத்துக்காட்ட ஒரு ஸ்கூல் கல்வி எடுத்துக்கொள்வோம். நம்ம ஸ்கூல்ல நம்ம ஊர்ல நம்ம பார்க்கும்போது ஆர்டினரி, ஸ்டேட் போர்டு இருக்கு, மெட்ரிகுலேஷன் இருக்கு, சிபிஎஸ்இ இருக்கு, ஐசிஎஸ்இ இருக்கு. இந்த 4மே கிரேடடா நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த ஏஐ பொறுத்தளவுல இந்த 4 ஸ்டூடண்ட்ஸ் எந்த ப்ராம்ப்ட் குடுத்தாலும் ஒரே மாதிரியான ஒரு ஆன்ஸர குடுக்குது. அப்ப ஏஐ பொறுத்தளவுல தி வேர்ல்ட் இஸ் ஃபிளாட். எஜுகேஷன பொறுத்தளவுல தி வேர்ல்ட் இஸ் ஃபிளாட். அப்ப அந்த சமத்துவம் வந்து இன்னைக்கு கொண்டாடப்பட வேண்டும். அந்த சமத்துவத்தினால
இவ்வளவு நாள் வாய்ப்பு பெறாதவர்கள் எல்லாம் இன்னைக்கு அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப எடுத்துக்காட்டா, ஒரு மொழி குறைபாடுனால ஒரு அனுமதி மறுக்கப்பட்டது என்றால், அந்த மொழியை நான் இன்னைக்கு ஒரு ஏஐ பயன்படுத்தி மேன்மைப்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப என்னால பொருளாதார சமத்துவத்துல வளர முடியும். இப்ப கல்வி சமத்துவம், பொருளாதார சமத்துவத்திற்கான ஒரு வழியை இது காட்டுகிறது. இப்படிப்பட்ட புரிதல் இந்த சுற்றுமடல்ல கொடுக்கப்படவில்லை. அடுத்து இந்த ஏஐ வந்து மேய்ப்பு பணிக்கு பயன்படுத்தலாம் என்பது ஒரு முக்கியமான இன்னைக்கு செயல்பாடு. இன்னைக்கு விவிலிய மொழிபெயர்ப்பு எடுத்துக்காட்டா, இதற்கு முன்பாக விவிலிய மொழிபெயர்ப்பு நம்ம பண்ணணும் அப்படின்னா, நிறைய ஸ்காலர்ஸ் சேர்ந்து வரணும். நிறைய நாட்கள் ஆகும். நிறைய செலவாகும். ஆனா, இன்னைக்கு ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம விவிலியத்தை மிக எளிதாக மொழிபெயர்த்து விட முடியும். அப்ப புதிய மொழிகளுக்கு விவிலியத்தை கொண்டு செல்ல முடியும். நற்செய்தி அறிவிப்புக்கு பயன்படுத்த முடியும். மறைக்கல்வி மறைக்கல்வி திட்டமிடலா இருக்கலாம். மறைக்கல்வி ரிசோர்ஸஸ் உருவாக்க முடியும். மறைமாவட்ட பங்குத்தள திட்டமிடல். எப்படி ஒரு பங்கு திட்டமிடுதல், அதை எப்படி வளர்ச்சிக்கு உட்படுத்தல், நிர்வாக செயல்பாடுகள், கற்றல், கற்பித்தல், தகவல் பரிமாற்றம் அனைத்திற்குமே பயன்படுத்த முடியும். அப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு மேய்ப்பு பணிக்கு மிக மிக அவசியம் என்பதை திருத்தந்தை குறிப்பிட்டிருக்கலாம். ஆனால் இதை குறிப்பிடவில்லை. அடுத்து விடைகள் இல்லை. திருத்தந்தை அடிக்கடி சொல்றார், இந்த செயற்கை நுண்ணறிவை விட மனிதர்கள் உயர்ந்தவர்கள். ஆனா எப்படி உயர்ந்தவர்கள் என்பது என்ற கேள்விக்கான விடை இங்கே இல்லை. ஆன்மா பற்றிய எந்த ஒரு தேடலுமே இங்கே கொடுக்கப்படவில்லை. கடவுள் உணர்வு, திருவழிபாட்டில் வியப்பு, அழகு இதெல்லாம் செயற்கை நுண்ணறிவுக்கு அப்பாற்பட்டது. இதை பற்றி எந்த சொல்லும் இந்த ஏட்டில் இல்லை. அடுத்து இதுல உள்ள ஒரு பெரிய குறைபாடு, இந்த ஏடு யாருக்கு எழுதப்பட்டது? ஏஐ ஆராய்ச்சியாளர்களுக்கா? பயன்படுத்துபவர்களுக்கா? கண்காணிப்பாளர்களுக்கா? என்ற தெளிவு இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் ஒருத்தர் வாசிப்பவர் என்ன செய்வார்? இது எனக்கு எழுதப்பட்டதல்ல. இது உருவாக்குறவங்களுக்கு. அப்ப உருவாக்குறவர் என்ன செய்வார்? இது எனக்கு எழுதப்பட்டதல்ல, கண்காணிப்பவருக்கு. அவர் என்ன சொல்வார்? இது எனக்கல்ல. இது வந்து உருவாக்குபவர்களுக்கு, பயன்படுத்துபவர்களுக்கு. அப்படியாக பொறுப்பை தட்டி கழிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் இந்த ஏடு தொடங்கும் போதே இது யாருக்கு என்று வரையறுக்கப்படவில்லை. வழக்கமாக சுற்றுமடல்கள் எல்லாமே யாருக்கு எழுதப்பட்டது என்று வரையறுக்கப்படும். இங்கே அந்த வரையறை இல்லை. அடுத்து சக மனிதர்கள் மேல் நம்பிக்கை இழப்பு. குறிப்பாக எப்ஸ்டீன் ஆவணங்களுக்கு அப்புறம் நம்ம யாரையுமே ஐடலைஸ் பண்ணக்கூடாது, யாரையுமே நம்பக்கூடாது. எந்த ஒரு பெரிய நபராக இருக்கலாம். அவருக்குள்ள ஒரு ஒரு கிரே ஏரியா இருக்கும். அப்ப ஒருவர வந்து ஐடலைஸ் பண்ண முடியாது. அப்ப இன்னைக்கு ஏஐ வந்து ஒரு நாட்டையோ, அந்த நாடு பெற்றிருக்கக்கூடிய அதை ஒரு அவர உருவாக்குறது. அப்ப வெளியில இருந்து வர்றது எல்லாமே நன்மை என்று நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அப்ப அதிக பேர் பயன்படுத்துறாங்க என்பதனாலோ, அல்லது எனக்கு நல்ல கன்வீனியன்ஸ் தருது என்பதனாலோ, ஒன்று நல்லது என்று ஆகிவிட முடியுமா? நம்மை நாமே எந்த அளவுக்கு நம்ப முடியும்? இன்னைக்கு நம்ப முடியாத ஒரு கட்டத்துக்கு நம்ம சென்று கொண்டே இருக்கின்றோம். அப்ப இந்த நம்ப முடியாத ஒரு நிலைக்கு இந்த ஏஐ இன்னும் தள்ளுகிறது. அதை பற்றிய ஒரு தெளிவு இங்கே கொடுக்கப்படவில்லை. கடைசி பகுதி இந்த நிறைவு சிந்தனை. சுற்றுமடல் கொய்தல்கள். வாட் ஆர் த டேக் அவேஸ்? முதலில் தொழில்நுட்பம் ஆதிக்கம் செலுத்தினால் மனிதர்கள் பொருட்களாக மாற்றப்படுவர். இப்ப மனிதர்கள் அவருடைய நோக்கம், அந்த இலக்கு என்ன என்பதை பார்த்து மனிதர்களை ஒருபோதும் பொருட்களாக மாற்றிவிடக் கூடாது. 2, ஞானத்தால் வழிநடத்தப்படக்கூடிய தொழில்நுட்பமே மானுட வளர்ச்சி. இந்த ஞானம் கடவுள் சார்ந்தது, மனிதர் சார்ந்தது. இந்த ஞானத்தை ஒருபோதும் அந்நியப்படுத்தி எந்திரங்களுக்குள் கொடுத்து விடக்கூடாது. 3, நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. நாம் கட்டுவது பாபேல் கோபுரமா? எருசலேம் நகரமா? முதல்ல திருத்தந்தை அந்த காட்டிய சொல்லோவியங்கள். அதன் அடிப்படையில் நாம் கட்டுவது எருசலேம் நகரமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் திருவெளிப்பாட்டில் வாசிக்கின்றோம். இந்த நகரத்தில் தான் ஆண்டவராகிய கடவுள் குடிகொள்கின்றார். இதுவே கடவுளின் இல்லமாக மாறுகின்றது. மனு உருவான கடவுள் மறைபொருள், இன்கார்னேஷன். வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். மகத்தான மானுடத்தை நம் கடவுள் தழுவிக் கொள்கின்றார். இந்த தழுவலின் வழியாக மானுடத்தை அவர் புதுப்பிக்கின்றார், மானுடத்தை மேன்மைப்படுத்துகின்றார். அப்படி மேன்மைப்படுத்தப்பட்ட மானுடம் வெறும் தரவாக குறைந்துவிடக்கூடாது. கடவுள் மனித படைப்பாற்றலின் நீட்சியே செயற்கை நுண்ணறிவு. கடவுள் நம்மை படைத்தார், நாம் செயற்கை நுண்ணறிவை படைத்தோம். இப்படியாக இந்த படைப்பாற்றல் தொடர்கின்றது. அன்னை கன்னிமரியாளின் சொற்களில் மானுடத்தின் புகழ். அன்னை கன்னிமரியாள் மாங்கிஃபிகாத் என்று பாடினார். எலிசபெத் அம்மாள் அன்னை கன்னிமரியாவை வாழ்த்திய போது, அன்னை கன்னிமரியா எலிசபெத்திற்கு பதில் வாழ்த்து சொல்வதற்கு பதிலாக ஆண்டவராகிய கடவுளை போற்றி புகழ்கின்றார். நாம் கொண்டிருக்கக்கூடிய எல்லா ஞானமும், அறிவும், வளர்ச்சியும் ஆண்டவராகிய கடவுளை மேன்மைப்படுத்துவதற்காக, அவருடைய மாட்சியை புகழ்வதற்காக இருக்க வேண்டும். இனியவர்களே, இந்த கற்றலில் இணைந்திருந்ததற்கு நன்றி. மகத்தான மானுடம் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுடைய முதல் சுற்றுமடல். செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் மனிதரை பாதுகாத்தல். நாம் வாழக்கூடிய இந்த யுகம் செயற்கை நுண்ணறிவு யுகம்.
நாம் பாதுகாக்க வேண்டியது மனிதர்கள். நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை இனிமையாக, நன்மையாக வாழ செயற்கை நுண்ணறிவு துணை செய்கின்றது. அந்த செயற்கை நுண்ணறிவில் மனிதத்தை நாம் கலந்து, மனிதரை தொடர்ந்து பாதுகாக்க இந்த சுற்றுமடல் நம்மை உந்தித் தள்வதாக. மகத்தான மானுடம் செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் மனிதரை பாதுகாத்தல். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் முதல் சுற்றுமடல் விளக்கத்திற்கு செவிமடுத்ததற்கு நன்றி. இந்த கற்றல் நிகழ்வானது எஸ்னி பிரேஸ் மற்றும் கேத்தலிக் கோஷன் நிறுவனங்களால் நடத்தப்படுகின்றது. டு ஃபார்ம் biblically rooted, spiritually mature, ecclesially faithful Christians. இதுதான் இந்த 2 தளங்களின் நோக்கம். நாம் அனைவரும் தொடர்ந்து கற்போம், விவிலியத்தில் வேரூன்றுவோம், நம்முடைய நம்பிக்கையை வளப்படுத்துவோம், என்றென்றும் திரு அவைக்கு பிரமாணிக்கமாக இருப்போம். நன்றி.